நம்ம உடங்குடி இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடங்குடியில அனல்மின் நிலையம் இருக்குது, செயல்பட ஆரம்பிச்சுட்டு. பொதுவா நம்ம ஊர் உடங்குடியில எதுக்கு அனல்மின் நிலையம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடங்குடி ஃபுல்லாவே சுற்று வட்டார பகுதியில கடல், இந்த கடல் மூலியமா நிலக்கரியை கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதனால கடலோர பகுதியா இருக்கிறதுனால உடங்குடியில இந்த அனல்மின் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல விஷயம். வருங்காலத்துல நமக்கு ஏதாவது கரண்ட் பிரச்சனைகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நம்ம ஊர் சுத்தி கடல் இருக்கோ அதே போல நம்ம ஊர்ல பனைமரம் இருக்கு. ஆனா அந்த பனைமரத்தை காக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்றோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கரண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வருங்காலத்துல அப்படிங்கறதுக்காக அதை பார்த்து அதுக்கான வேலைகளை பண்றோம். எப்படி நம்ம ஊரை சுத்தி கடல் அதிகமா இருக்கோ அதே போல நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருந்தே பண்ற விவசாயம் இந்த பனைமர விவசாயம். ஆனா இந்த பனைமர விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எப்படி கவர்மெண்ட் இந்த அனல்மின் நிலையத்தை எடுத்து நடத்தி அதன் மூலமா வருமானம் ஈட்டுதோ அதே மாதிரி நம்ம பனைமரம் சார்ந்த தொழிற்சாலை அமைச்சு அந்த பனைமரத்துல வந்த பதநீர் எல்லாம் கலெக்ட் பண்ணி பனஞ்சக்கரை, பனங்கல்கண்டு, பனங்கற்பட்டி இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தயார் பண்ணி நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இது என்ன நான் புதுசா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. இது நடந்திருக்கு. நம்ம 1947 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க இங்க ஆட்சி செய்யும் போது இங்கிருந்து நம்ம பக்கத்துல உள்ள குலசேகரப்பட்டினத்துல ஒரு சர்க்கரை ஆலை தயார் பண்ணாங்க. இந்த சர்க்கரை ஆலையில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுற்றுவட்ட கிராமங்களில் உள்ள பதநீரை மொத்தமா கலெக்ட் பண்ணி இந்த ஃபேக்டரியில வச்சு பதநீர்ல சீனி தயார் பண்ணாங்க. இந்த விஷயம் நடந்துச்சு. இது நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிராமத்தில் உள்ள வயசான தாத்தா கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சின்ன வயசுல அவங்க இருக்கும்போது பதநீரை மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு பைப் லைன்ல ஊத்துனாங்க. அந்த பைப் லைன் இங்க இருந்து குலசேகரப்பட்டினம் வரையும் போகும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது மட்டும் ஆதாரம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இது குலசேகரப்பட்டினத்துல ட்ரெயின் ஓடுனதுக்கான டிக்கெட் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க, KPM ஃபேக்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது குலசேகரப்பட்டினம் ஃபேக்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இதை பாத்தீங்கன்னாலே ஓரளவு பாதி தெரியும். அது மட்டும் கிடையாது, இப்ப நீங்க குலசைக்கு போனீங்கனாலே அங்க இந்த இடம் இருக்கிறதுக்கான அடையாளங்கள், வேலை நடந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்கும். இந்த அளவு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யும் போது நம்ம பதநீர் சார்ந்த பொருட்களை தயார் பண்ணி உற்பத்தி பண்ணி இங்க இருந்து கடல் வழியா ஏற்றுமதி பண்ணாங்க. அதே விஷயத்த நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கேள்வி. என்னுடைய கேள்வியா மட்டும் தான் இருக்கு. இது சரின்னு நினைச்சீங்கன்னா, இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.